வணக்கம். சல்லேகனை என்று சொல்லப்படக்கூடிய வடக்கிருந்து உயிர் விடுதல் அப்படின்ற செயலை உண்ணா நோன்பிருந்து செய்யக்கூடிய அந்த செயலை சமண சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அல்லாது சமண சமயத்தை சாராதவர்களும் அதை செஞ்சுருக்காங்க. அவங்கள யார் அப்படின்னு பார்ப்போம். சேரமான் பெருஞ்சேரலாதனுக்கும் சோழன் கரிகார் பெருவளத்தானுக்கும் சண்டை நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா வெண்ணி பரந்தல் என்ற இடத்துல சண்டை நடக்குது. அப்போ சண்டை நடக்கும் போது சேரமான் பெருஞ்சேரலாதனுடைய முதுகில் விழுப்புண் ஏற்பட்டுருது. இதனால் ரொம்ப மனவேதனைப்படுறார். பொதுவாகவே போரில் விழுப்புண் நெஞ்சில் ஏற்பட்டால் அதை எல்லோரும் பெருமையாக கருதுவாங்க. ஆனால் முதுகில் விழுப்புண் ஏற்பட்டால் அதை பெரிய அவமானமாக கருதுவாங்க. இதனால் மனம் வெறுத்து போய் நொந்து போய் மனவேதனை அடைந்த சேரமான் பெருஞ்சேரலாதன் என்ன பண்ணுறாருன்னா உண்ணா நோன்பிருந்து, அதாவது சல்லேகனை என்று சொல்லப்படக்கூடிய வடக்கிருந்து உயிர் விடுறார். இது புறநானூரில் 65-66வது பாட்டில், அதாவது செய்யுளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் யார் அப்படின்னு பார்த்தா கோப்பெருஞ்சோழன். கோப்பெருஞ்சோழனுடைய நண்பராக இருந்தவர் பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழனுடைய மகன்கள் என்ன பண்ணுறாங்க, அரசாட்சி செய்யணும்னு சொல்லிட்டு அரியணைக்கு ஆசைப்பட்டு அப்பாவோடைய சண்டைக்கு வராங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த அரசாட்சிக்காக பசங்களே சண்டைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனைப்பட்டு அவங்களோட சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ புல்லாற்றூர் எயிற்றியனார் அப்படின்ற புலவர் என்ன பண்ணுறாருன்னா, பசங்க தான் இது மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்னா நீங்களும் ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சண்டையை நிறுத்த சொல்கிறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, கோப்பெருஞ்சோழனும் சண்டையை நிறுத்துகிறார். இருந்தாலும் பணம் பதவி அதிகாரம் இதுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய மகன்களே தன்னை கொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னு மனவேதனைப்பட்டு கோப்பெருஞ்சோழன் என்ன பண்ணுறாரு, சல்லேகனை என்று சொல்லப்படக்கூடிய வடக்கிருந்து அவர் உயிர் விடுறார். இந்த செய்தியை கேள்விப்படுறார் பிசிராந்தையார். அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் எங்கே இறந்தாரோ வடக்கிருந்து உயிர் விட்டாரோ கோப்பெருஞ்சோழன், அந்த இடத்துக்கு பக்கத்திலே பிசிராந்தையார் சல்லேகனை என்று சொல்லப்படக்கூடிய வடக்கிருந்து உயிர் விடுறார். அதே மாதிரி அவருடைய சோழன் கோப்பெருஞ்சோழனுடைய இன்னொரு நண்பர் புத்தியார். அவரும் என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த இடத்துல எங்கே 2 பேரும் உயிர் விட்டாங்களோ அவங்க பக்கத்தில் சல்லேகனை என்று சொல்லப்படக்கூடிய வடக்கிருந்து உயிர் விடுறாங்க. ஸோ இது எல்லாம் இது எதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூரில் 212வது பாட்டில் இருந்து 223வது பாட்டு வரைக்கும், அதாவது இந்த செய்யுள்களில் இந்த நிகழ்வு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சிறு பஞ்ச மூலத்துலேயும் வடக்கிருத்தல் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா பாரின்றது எல்லாருக்குமே தெரியும். கடையாளி வள்ளல்கள் ஒருத்தர் பாரி வள்ளல் அவர் இறந்த செய்தி கேட்டு அவருடைய நண்பரான கபிலர் அவரும் சல்லேகனை என்று சொல்லப்படக்கூடிய வடக்கிருந்து உயிர் விடுறார். ஸோ சமண சமயத்தை சார்ந்தவர்களும் சல்லேகனை என்று வடக்கிருந்து உயிர் விட்டுருக்காங்க. சமண சமயத்தை சாராதவர்களும் வடக்கிருந்து உயிர் விட்டிருக்கார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.